இருக்க முடியாது. ஜனமேஜயனானவன் இந்த பாரத காவியத்தை கேட்கிறான். நடக்கிறது அது எப்படி என்றால் அவன் ஒரு யாகம் செய்தான். யாரவன்? என்ன யாகம்? ஜனமேஜயன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்திலே ஒரு சரவீரன் சொல்ல முடியாது நாயானது குட்டி நாயானது அந்த யாகசாலையை அந்த யாகசாலையின் தெய்வம் ஜனமேஜயன் தம்பியானவன் அந்த நாயை அடித்து விட்டான். அந்த நாயானது அடித்து அழுது போன உடனே அந்த தாய் நாயானது ஜனமேஜயத்தில் சென்று ஐயா, அதாவது படைப்பில் இறைவனுடைய படைப்பிலே உயிரினங்கள் எல்லாம் ஒன்றுதான். ஐயா, அது இறைவன் படைப்பிலே எல்லாம் ஒன்றுதான். உங்க தம்பியானவர் என்னை அடித்து விட்டாரு. உன் யாகமானது தடப்பட வேண்டும். எப்பொழுது என்னையும் என் குட்டியும் அடித்தார்களோ உங்க தம்பி செய்யக்கூடிய யாகமாக தடை செய்ய வேண்டும். நிறுத்த கடவுள் தடை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த யாகத்தை ஏதோ இறைவன் கடாட்சணாத்தில் ஜனமேஜயம் செய்து அதை பூர்த்தி அடைந்தார். மறுபடியும் என்னை அழைத்தான். ஏ தாத்தா, இப்பேர் வந்த அதாவது தாயாதிகள் பாண்டவர்களும் கௌரவர்களும் நீங்கள் ஒரு பெரிய மனிதன் இருந்து அவர்களுக்குள்ளே உத்தரத்தை ஏற்படுத்தி இந்த பாழின் மண்ணின் காரணமாக ஒருவருக்கு ஒருவர் அடித்து சாய்ந்திருக்கிறாங்க. இது ஏன் நீ நிறுத்திருக்கூடாது அப்படி என்று ஜனமேஜயனை கேட்கிறான். அப்பா, அவனுக்கு ஒரு சில நீதி தான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிய போது அவன் மறுத்து விட்டான். எப்படியா இருந்தாலும் அறிவின் பூர்வமா ஒரு குற்றத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னான். அது கிடையாது. விதியை வெல்ல வேண்டாலும் முடியாது. அது நடந்தே தீரும். அதனாலதான் நடந்தது. குற்றமாக கிடையாது அப்படின்னு சொன்னேன். என் அறிவின் பூர்வமாக நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு ஜனமே சொன்னான். நான் என்ன தெரிவித்தேன்? ஐயா ஜனமேஜயனே, உனக்காக ஒரு சன்னியானம் பிடிக்க போகுது. நீ தடுத்துக்கொள். தடுத்துக்கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு போய்விட்டு போன ஒருபாடு ஜனமேஜயனானவன் ஒரு யாகத்தை செய்தான். மீண்டும் உலகம் யாகம் செய்தான். அந்த யாகத்திலே அவிர்ப்பாக விடுத்துக் கொண்டு வருகிறான். அப்படி வருத்த போது அந்த யாகமும் முடிவடைகிற நேரத்திலே அவன் என்ன செய்தான்? அந்த புரோகிதர் ஆனவன் அங்க அவிர்ப்பாகத்தை விடவும் அவனுக்கு தூக்கம் வந்து விட்டது. அந்த தூக்கத்திலே அவன் ஒரு கனவு காண்கிறான். என்ன கனவு காண்கிறான்? கானகத்திலே போவது போலும் ஒரு புலியானது துரத்துவது போலும் அவன் கனவு காண்கிறான். யாரு? அந்த ரிஷியானவன் மகமுனிவன் சொல்லலாம், பிராமணன் சொல்லலாம். அவிர்ப்பாக விடுகிறானே அந்த கனவு காண்கிறான். அப்படி கனவு காண்கிற போது அந்த மிருகத்தை துரத்துவது போலும் கனவு கண்டார் போலும் இந்த கனவு கண்டானே இவன் என்ன செய்யணும்? மிருகம் தேர்த்துற மாதிரி இருந்தா அந்த யாகத்தில் இருந்து இறந்து போயிருக்கான். அவனை பிரம்மகத்தி குடிச்சதா இல்லையா? ஏ தாத்தா, நீங்க சொன்னது ரைட்டா? அந்த பிரம்மகத்தியானது என்னை சூழ்ந்து விட்டது. இந்த பிராமணனானவன் இறந்து போய்விட்டான். நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டேன். எந்த பாரதத்தை மாபெரும் பாரத காவியத்தை நீ பழித்தாயோ அதே பாரதத்தை அதாவது கேட்டால் பிடித்த கர்மங்களும் தீங்கும் அப்படின்றார். அப்படியா இருந்தா நீங்களே சொல்லுங்க தாத்தா அப்படி என்றார். நான் எப்படிடா சொல்லுது? நான் ஏற்ற காரிய அதாவது பாரத காவியத்தை நான் சொல்லப்படாது. என் மாணாக்கனே அற்பனே ஜனமேஜயன் இருக்கிறான். ஆமா, அவன் என்னுடைய அறிவுபூர்வமா சொல்லுவான். அவனை வைத்து சொல்லு கேளு. அவன் சொல்லவும் நீ கேட்கவும் நீ கேட்டால் இந்த பிரம்மகத்தி ஆனது. அதனாலதான் ஜனமேஜயன் சொல்லவும் காவியத்தை கேட்டாலே நம்மளுக்கு பிடித்த பிணியும் சனியும் நீங்கிறாங்க. இது இப்ப சொல்லி வந்தனே உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு அவங்களை விட நாம கூட சேர்தான். இதை தெய்வமாக கறி உள்ளத்தோடு தொழில நிறைய மேலும் மேலும் லட்சுமி டாட்சி வரும் மென்மேலும் வளரும். பாரத காவியத்தும் தூய உள்ளத்தோடு யார் கேட்கிறார்களோ அவருக்கு ஞானமும் உண்டு, அறிவு ஆற்றல் வரும் உண்டு. அதோடு இல்லாமல் இந்த பாரத யுத்தத்துல அன்னதானம் போடணும். எந்த கோயில்ல இருந்தாலும் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடக்குன்னா அன்னதானம் போடணும். யான்னு கேளு. பாண்டவருக்கும் கௌரவருக்கும் உத்தம் நடந்தது. அந்த உத்தகலத்திலே என்ன செய்தார்? சேரலாதன் என்ற ஒருவன் சேரலாதன் என்ன செய்தான்? ஐயா பாண்டவர்களே, ஐயா கௌரவர்களே, ஏ சுவாமி பகவானே, இந்த இருதரத்து படைக்கும் முதல் நாள் இருந்து கடைசி வரைக்கும் யாராவது ஒரு சாவத்தான் போறீங்க. ஒரு பக்கம் நான் சோறு போடுகிறேன், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சேரலாதன் கேட்டார். அந்த இருதரத்து படை
படைக்கும் முதல் நாள் இருந்து கடைசி வரைக்கும் அன்னதானம் போட்டு வந்தான் தர்மராஜா. அவனுக்கு பெருஞ்சோத்து சேரலாம் அப்படின்னு பட்டத்தை கொடுத்தான். ஏற்றியவர் நான் தான் தேசமன்ன மகமுடிவர் தாத்தா. இருந்தாலும் பாண்டவருக்கு திடதக சொல்ல வேண்டும். இருக்கட்டும். பாண்டவர்கள் நடந்த கதையெல்லாம் நாம் அறிவோம். இப்போது வனவாசத்தில் இருக்காரு. தர்மனுக்கும் திரௌபதிக்கும் நாம் திடதகிரி சொல்ல வேண்டும். இது சபையிலே இருக்க முடியாது. நாடகம் எடுத்தாருக்கும் உனக்கும் அதிக சிறிய ஒன்று பெரிய சாம்பார் ஐயா உங்கள் பாதத்தில் அறியாமல் இருக்கின்றன. இந்த சிஷ்யமான குற்றங்கள் ஒருவராக இருக்க முடியாது. நீ வாழ்வா சுவாமி எடைப்படி சாகர பேச பகவான் சூரிய 3 மணிக்கு ஊசி என்னடா யாரை பார்த்து என்ன பேசுகிறான்? அப்புறம் உருவட்டா நாரி போய் கிடைக்கிறது. அதனடா அந்த உருவனை பார்த்து போட்டு உருவலாம். தாழ்வாழ்பவனே என் ரோமத்திலே இருந்து ஒரு ரோமத்தை எடுத்து ஒரு மேல் எரிதா அதோடு இல்லாமல் இன்னும் நினைத்து போல் உருவாகும். அம்மா எப்படி இருக்கிறாள்? எப்படியாவது எப்படியாவது மாறேட்ட மறைன்னு சொல்லு அவளும் உண்டாகுவா. பாரத சாமி புள்ள கொடுக்க போறாரு அம்மாளுக்கு. சாமி எனக்கு ஒண்ணு செய்யணுமே. ஒரு ஒன்னை உருகி அவன் வாயில் போட்டு அவன் வாயை சரி செய்ய வேண்டும். கடக்கட்டம். அது என்ன வாய் சாமி? அதுவா கடக்கட்டம். அது என்ன வாய் சாமி? இப்போ சாமியார் சொல்ல மாட்டேன். என்னடா பேம்பஸ் ஹாய் அதாவது நான் பேசுறது தெரிஞ்ச விஷயம். அவருக்காக சாமி வணங்குமா? ஆமா திரும்ப